May the name of the Lord be glorified. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. It's a joy to be with all of you once again this evening and minister God's word. மீண்டுமாக இந்த மாலை நேரத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நான் விருப்பமுடையவனாக இருக்கிறேன். Also to renew the fellowship from days gone by. அதே போல கடந்த நாட்களுக்கு முன்பாக இருந்த அந்த ஐக்கியங்களை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். In these series of meetings in the will of God, we will consider bright lights in dark days from 1 Samuel. இந்த தொடர்ச்சியான கூட்ட நாட்களின் போது நாம் பார்க்க போகிற விஷயங்கள் என்னவென்றால், சரித்திரத்தின் மிக இருளடைந்த காலகட்டத்திலே அதிகமாக பிரகாசித்து எழும்பின சில வெளிச்சங்களை பார்க்க போகிறோம். We also are living in the last days. நாமும் கூட கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். In the last days, perilous time shall come. We see that in 2 Timothy chapter 3. நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறபடி கடைசி நாட்களிலே மிகவும் கொடிதான காலகட்டங்கள் வரும் என்று பார்க்கிறோம். The darkness before the daybreak is the darkest and the coldest part of the night. அதாவது பகல் விடிவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த இரவு நேரமானது மிகவும் அதிக குளிர்ச்சியான அதிகமான கொடிதான இருளாக அது இருக்கும். The 9th plague in Egypt was 3 days of darkness. எகிப்து தேசத்தில் உண்டான 9வது வாதையானது 3 நாட்கள் அந்தகாரம் மூடி இருந்தது. The 10th was the final plague, and after that the children of Israel who were slaves for so many years, they left Egypt. அடுத்து 10வது வாதை வரும்போது அவ்வளவு ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு விடுதலையாகி சென்றார்கள். And just before the Lord comes, we are living in the last days, and it's darkness that can be felt. கர்த்தருடைய வருகை சீக்கிரத்திலே இருக்கும் இந்த நாட்களிலே அந்த கடைசி காலகட்டத்திலே வாழக்கூடிய நாம் அந்த அதிகமான காரிருளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். So in 1 Samuel we have some bright lights in dark days. ஆகவே இந்த 1 சாமுவேல் புத்தகத்திலே அப்படிப்பட்ட இருளான நாட்களிலே இருந்த மிக வெளிச்சமான கதாபாத்திரங்கள். For our reading, let's turn to 1 Samuel chapter 2. நம்முடைய வேத பகுதியானது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் verse 1 to verse 10. முதல் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்குமாக. It's always good to read the word of God. கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக வாசிப்பது எப்பொழுதும் நல்லது. 1 Samuel chapter 2 verse 1 to verse 10. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பிள்ளை பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார்,
துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயந்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். Shall we pray? நாம் ஜெபிப்போம். Our Father, we thank thee, thou art on the throne. பிதாவே, நீர் சிம்மாசனத்திலே இருக்கிறதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank thee, thou art working all things after the counsel of thy own will. நீர் உமது சித்தத்தின்படி நீர் எல்லா காரியங்களையும் நீர் நடப்பித்துக் கொண்டே இருக்கிறீர். We realize that it is thy plan and purpose to have these 3 days of meeting in Padi Assembly. இந்த பாடி சபையிலே வைத்து இந்த 3 நாட்கள் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பது உம்முடைய திட்டத்தில் இருந்தது என்று நாங்கள் நினைத்து துதிக்கிறோம். We thank thee for the golden lampstand in this place. இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த பொன் குத்துவிளக்குக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thou who commanded the light to shine out of darkness had shined in our heart. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தாமே எங்கள் இருதயங்களிலேயும் பிரகாசித்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். For the shining forth of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த ஒளியானது எங்கள் மேல் பிரகாசித்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank thee for thy word, which is a lamp unto our feet and a light unto our path. எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கக்கூடிய உம்முடைய வேத வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank thee, thou hast written these things for our learning, that we through the patience and comfort of the scriptures might have hope. நாங்கள் இந்த வேத வசனத்தை கற்றுக்கொண்டு நாங்கள் பொறுமையோடு நாங்கள் இதை படிப்பதன் மூலமாக எங்களுக்கு நம்பிக்கையும் பிறக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We pray that thou will answer the prayers of thy people for the rich blessing of these meetings. இந்த கூட்டத்திற்காக அநேகர் ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்க போகிறது நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Put thy words in our mouth. எங்களுடைய வாயிலே உம்முடைய வார்த்தைகளை நீர் போடும்படி கேட்கிறோம். Glorify thy name. உம்முடைய நாமத்தை உயர்த்தும். In the name of our Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். The book of Samuel is a transition book from theocracy to monarchy. இந்த 1 சாமுவேல் புஸ்தகமானது தேவனால் ஆளப்பட்ட ஆளுகையின் காலகட்டங்களில் இருந்து தனி ஒரு ராஜாவால் ஆளப்படுகிற காலகட்டத்திற்கு நகர்ந்து செல்லக்கூடிய மாறுதலின் புஸ்தகமாக இருக்கிறது. So far God has been ruling. இதுவரைக்குமாக தேவன் தாமே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். When they were in distress, they would cry to God. அவர்கள் நெருக்கப்படும் போது தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். And God would raise up judges to deliver them from their affliction. அப்பொழுது அவர்களுடைய அந்த நெருக்குதலிலிருந்து அவர்களை விடுவிக்க தேவன் இரட்சகர்களை எழுப்புவார். And the judges would exercise spiritual authority over them. அப்பொழுது இந்த நியாயாதிபதிகள் அவர்கள் மேல் ஆவிக்குரிய ஆளுமையை செலுத்துவார்கள். The last judge was Samuel. அப்படிப்பட்ட கடைசி நியாயாதிபதி சாமுவேல். But the people rejected God as their king. ஆனால் ஜனங்கள் தேவனை தங்களுடைய ராஜாவாக இருப்பதிலிருந்து அவரை தள்ளிவிட்டார்கள். And they wanted to have a king like other nations. மற்ற தேசங்களைப் போலவே தங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பினார்கள். Who will go out before them
and fight their battles. அவர்களுடைய அந்த யுத்தங்களை முன்னின்று நடத்தி அவர்களுக்காக யுத்தம் புரிய ஒருவர் வேண்டும் என்று விரும்பினார்கள். According to their request, God gave them a king. அவர்களுடைய வேண்டுதலின்படி அவர்களுக்கு ராஜாவை கர்த்தர் கொடுத்தார். The first king was Saul, the last king was Zedekiah. அந்த முதல் ராஜா சவுல், கடைசி ராஜா செதேக்கியா. So for 500 years it was monarchy. ஆகவே அதற்கு அடுத்து வந்த 500 ஆண்டு காலம் அது தனி ராஜாவால் ஆளுகை செய்யப்பட்ட காலகட்டம். The whole history of the children of Israel we can divide into 3. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முழு சரித்திரத்தையும் நாம் மூன்றாக பிரிக்க முடியும். First of all, it was theocracy. God was their king. முதலாவது அது தேவனால் ஆட்சி செய்யப்பட்டது, தெய்வீக ஆட்சி, தேவனே அதற்கு ராஜா. Secondly, monarchy, an Israelite was their king. அடுத்து மன்னராட்சி, அதிலே இஸ்ரவேலர்களே அவர்களில் ஒருவர் ராஜாவாக இருந்தார்கள். Thirdly, dependency, a Gentile became their king after the Babylonian captivity, or from the Babylonian captivity. அடுத்து அதற்கு பின்வந்த அந்த பாபிலோனிய சிறையிருப்பிற்கு அப்புறமாக அவர்கள் மற்ற ராஜ்யங்களை அல்லது ராஜாக்களை சார்ந்து இருந்த அந்த காலகட்டம். So the book of Samuel is a transition book from theocracy to monarchy. ஆகவே இந்த சாமுவேல் புஸ்தகமானது அது தேவனால் ஆட்சி செய்யப்பட்ட காலத்திலிருந்து தனி மன்னராட்சிக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. Another unique thing in the book of Samuel is from Samuel began the prophetic office. அடுத்து இந்த சாமுவேலை குறித்த மற்றொரு விசேஷம், இந்த சாமுவேல் முதற்கொண்டுதான் தீர்க்கதரிசிகளுடைய அந்த பொறுப்பு அல்லது அந்த வேலையானது துவங்குகிறது. The first prophet was Samuel and the last was John the Baptist. முதல் தீர்க்கதரிசி இந்த சாமுவேல் ஆகும், கடைசி தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். Let's look at 2 verses. நாம் அதற்கு 2 வசனங்களை பார்க்கலாம். Acts chapter 3 and verse 24. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதிலே 24வது வசனம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். It is true there were prophets before Samuel. சாமுவேலுக்கு முன்பாகவே சில தீர்க்கதரிசிகள் இருந்தது உண்மைதான். For in verse 22 Moses himself said, a prophet shall the Lord your God raise up unto you of your brethren like unto me. Moses was a prophet. அடுத்து 22லே நாம் இதற்கு முன்பாகவே பார்க்கிறோம், மோசே சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் மோசே தானே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். But the prophetic office started with Samuel. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியின் வேலை அல்லது அலுவலகம் என்பது அது சாமுவேல் முதற்கொண்டுதான் துவங்குகிறது. Matthew chapter 11 and verse 13. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். Matthew 11 and verse 13. மத்தேயு 11 அதிலே 13வது வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு. So the last prophet was John the Baptist in connection with the Old Testament period. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தை தொட்டு நாம் சொல்ல வேண்டுமானால் யோவான் ஸ்நானகன் தான் கடைசி தீர்க்கதரிசி. The simple outline of 1 Samuel will be like this. இந்த 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய புத்தக சுருக்கத்தை எளிமையாக சொல்ல வேண்டுமானால் இப்படி சொல்லலாம். Chapter 1 to 8 Samuel is prominent. அடுத்து 1 முதல் 8 வரை உள்ள அதிகாரங்களிலே சாமுவேல் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறார். Chapter 9 to chapter 15 Saul is prominent. அடுத்து 9ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 15வது அதிகாரம் வரைக்குமாக சவுல் அவர் முக்கிய கதாபாத்திரம். And then chapter 16 to the end, chapter 31, David is prominent. அடுத்து 16ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதாவது 31 வரைக்குமாக தாவீது முக்கிய கதாபாத்திரம். The story of 1 Samuel revolves around 4 persons. இந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் 4 நபர்களை சுற்றி எழுதப்பட்டிருக்கிறது. In the beginning,
we have a priest who failed, that is Eli. முதலாவது பார்க்கும்போது ஏலி என்னக்கூடிய அந்த ஆசாரியன் தோற்று போன ஒருவனாக, வீழ்ந்த ஒருவனாக நாம் பார்க்கிறோம். Secondly, we have a prophet who was faithful, that was Samuel. இரண்டாவது ஒரு தீர்க்கதரிசி உண்மையுள்ளவராக இருந்ததை பார்க்கிறோம், அது சாமுவேல். Thirdly, we have a king who fell, that is Saul. அடுத்து மூன்றாவது ஒரு விழுந்து போன ஒரு ராஜா, அது சவுல், அவனை பார்க்கிறோம். And fourthly, we have an anointed one who is fleeing, that is David. அடுத்து நான்காவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை பார்க்கிறோம், அது தாவீது, அவன் ஓடி திரிகிறதை பார்க்கிறோம், அல்லது தப்பி ஓடுகிறதை பார்க்கிறோம். The book of Samuel is a book of rejection. இந்த சாமுவேல் புஸ்தகமானது அது புறக்கணிக்கப்படுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. First of all, God rejected the priesthood of Eli. We see that in 1 Samuel chapter 2. முதலாவது நாம் பார்க்கிறோம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் ஏலியினுடைய ஆசாரியத்துவத்தை அவர் புறக்கணிக்கிறார். Chapter 2 verse 31. 2ஆம் அதிகாரம் அதில் 31வது வசனம். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தை, உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். Verse 32 also. 32ஆம் வசனமும், இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய், ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. Secondly, the people rejected God as their king. இரண்டாவது பார்க்கிறோம், ஜனங்கள் தேவனை தங்களுடைய ராஜாவாக இருந்த அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளினார்கள். 1 Samuel chapter 8 and verse 7. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்கள் ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். Thirdly, God மூன்றாவது, rejected Saul as their king. மூன்றாவது, தேவன் சவுலை ராஜாவாக இராதபடிக்கு தள்ளினார். 1 Samuel chapter 16 1 சாமுவேல் 16வது அதிகாரம் verse 1. முதல் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். And fourthly, David the anointed was rejected. அடுத்து நான்காவது, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரும் தள்ளப்பட்டார். 1 Samuel chapter 18 1 சாமுவேல் 18வது அதிகாரம் and verse 29. அதிலே 29வது வசனம். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாயிருந்தான். So it's a book of rejection. ஆகவே இது தள்ளப்படுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. Then finally, by way of introduction, it's a book of revival also. கடைசியிலே இந்த ஒரு அறிமுகத்திலே நான் சொல்ல விரும்புவது, இது புதுப்பித்தலின் புஸ்தகமாகவும் இது இருக்கிறது. The first great revival is found in chapter 7 under Samuel. அங்கே முதல் எழுப்புதலை நாம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சாமுவேல் இடத்திலிருந்து வருகிறது. And the name of that place was called Ebenezer. Hitherto had the Lord helped us. அந்த இடத்தினுடைய பெயர் எபினேசர் என்று வைக்கப்பட்டது. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். And the second revival was under Jonathan in 1 Samuel chapter 14. அடுத்து 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் நாம் அடுத்த ஒரு எழுப்புதலை நாம் பார்க்கிறோம். And then the third was in 1 Samuel chapter 17 when David killed Goliath. அடுத்த எழுப்புதலை நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தாவீது கோலியாத்தை அவர் கொன்றபோது. Now let us look at the dark background so that we can appreciate the bright light. நாம் இதற்கு பின்னணியிலே, இந்த காலகட்டத்தின் பின்னணியானது எவ்வளவு இருளாக இருந்தது என்பதை முதலாவது பார்க்கலாம். அப்பொழுதுதான் இந்த இருளிலே பிரகாசித்தவர்களை குறித்து நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடியும். The first thing we notice is the failure of the priesthood. முதலாவது நாம் பார்க்க போகிறது ஆசாரியத்துவத்தினுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம். While Eli was a righteous man, ஏலி அவன் ஒரு நீதிமானாக இருந்தாலும் கூட, but his sons were very wicked and God was going to destroy them. அவனுடைய பிள்ளைகள் மிகவும் துன்மார்க்களாக இருந்தார்கள்,
அவர்களை கர்த்தர் அழிக்க போகிறார். They were sons of Belial. They did not know the Lord. Chapter 2 and verse 12. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஏலியின் குமாரர்கள் அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. They did not have a personal relationship with God. அவர்கள் தேவனோடு கூட தனிப்பட்ட அந்த உறவிலே இன்னும் வராதவர்களாக இருந்தார்கள். Though they were serving in the tabernacle, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் பணி செய்தாலும் outwardly they were very near to God. அவர்கள் வெளிப்பிரகாரமாக தேவனுக்கு அருகிலே இருந்தவர்களாக But காணப்பட்டாலும் in heart they were far from God. அவர்கள் தங்கள் இருதயத்திலே தேவனை விட்டு தூரமாக இருந்தார்கள். It is possible to be in a New Testament patterned assembly, yet in heart alienated from the life of God. நாம் நிச்சயமாகவே சரீர பிரகாரமாக புதிய ஏற்பாட்டு சபையிலே கூட நாம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயத்திலே தேவனை விட்டு தூரமாக அவருக்கு அந்நியர்களாக நம்மால் இருக்க முடியும். The Lord Jesus said, "This people honoreth me with their lips, but their heart is far from him." ஆண்டவர் அவர்களை குறித்து சொன்னது, அவர்களுடைய வாயோ அது எனக்கு அருகாமையில் இருக்கிறது, ஆனால் அவர்கள் தங்களுடைய இருதயத்திலோ மிகவும் எனக்கு தூரமாக இருக்கிறார்கள் என்று. In vain they worship me. அவர்கள் என்னை வீணாக ஆராதிக்கிறார்கள். And Paul said to the Corinthians in 2 Corinthians chapter 13 and verse 5, "Examine yourselves whether you be in the faith." நாம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாமும் கூட விசுவாசத்தில் இருக்கிறோமா என்று சோதித்து பார்க்க வேண்டும். 2 Corinthians chapter 13 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் verse 5. அதில் 5வது வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். I know of some children of Lord's servants who have become apostate. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் அநேகருடைய ஜனங்களை குறித்து எனக்கு தெரியும், அவருடைய பிள்ளைகள் அவர்கள் விசுவாசத்தை மறுதலித்து போயிருக்கிறார்கள். Outwardly they were in the assembly, exposed to God's word from childhood. அவர்கள் வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது சிறு வயது முதற்கொண்டே தேவனுடைய வேலையை நன்கு அறிந்து அதற்கு அருகாமையிலே இருந்தவர்கள். But in heart they were not born again. ஆனால் தங்களுடைய இருதயத்திலோ மறுபடியும் பிறவாதவர்களாய் இருக்கிறார்கள். So Paul says to the Corinthians, "Examine yourselves." ஆகவே பவுல் கொரிந்தியர் விசுவாசிகளுக்கு சொல்கிறார், நீங்கள் சோதித்து அறியுங்கள். Am I a true child of God? நான் உண்மையிலே நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேனா? Is Christ living in me? நிச்சயமாக கிறிஸ்து எனக்குள் அவர் ஜீவிக்கிறாரா? If not, then we have failed the test. அப்படி இல்லாதிருந்தால் நாம் இந்த சோதனையிலே தோற்று போனவர்கள். But even now is the appointed time. Now is the day of salvation. ஆனால் இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். Receive the Lord Jesus as your Savior and become a child of God. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். Now in 1 Samuel chapter 2, the sin of the children of Eli were twofold. நாம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஏலியின் குமாரருடைய பாவங்கள் 2 விஷயங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. The first was sacrilege and the second was immorality. முதலாவது காரியம் அவர்களுடைய அந்த பலி செலுத்துதலில் வந்த அந்த பாவம், இரண்டாவது அவர்களுடைய ஒழுக்க ரீதியான பாவம். The offerings which belong to God they took for themselves. அவர்கள் கர்த்தருக்குரிய அந்த காணிக்கையை பலியை தங்களுக்கென எடுத்துக்கொண்டார்கள். We are to give God the glory due to his name. நாம் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். And the second sin was moral defilement. அடுத்து இரண்டாவது பாவம் அவர்களுடைய தன் ஒழுக்கத்திலே அவர்கள் தவறி போனார்கள். When one loses the fear of God, they indulge in the lust of the flesh and harm others.
ஒருவன் தேவனுடைய பயமற்றவனாக போகும்போது இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து அவர்கள் மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிப்பார்கள். Eli rebuked his sons. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அவன் அதட்டினான். His words were true and forceful. அவனுடைய வார்த்தைகள் அது மெய்யாகவும் அதே நேரத்திலே அவர்களை வற்புறுத்துதலாகவும் இருந்தது. Chapter 2 verse 23 to 25. இரண்டாம் அதிகாரம் 22 முதல் 25 வரைக்குமாக, Though his words were forceful, அவனுடைய வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும், but look at God's judgment concerning Eli, or what God thought about Eli. இங்கே கர்த்தர் ஏலியை குறித்து என்ன எண்ணியிருந்தார் என்றும் நீங்கள் கவனியுங்கள். 1 Samuel 2 verse 29. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். Yes, Eli was spiritually weak. ஏலி ஆவிக்குரிய நிலையிலே பலவீனப்பட்டு போயிருந்தார். He could not discern properly. அவனால் சரியாக நிதானிக்க முடியவில்லை. When Hannah was praying with a broken heart, he said, how long will you be drunken? மிகவும் மனம் உடைந்தவளாக அன்னாள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவளை பார்த்து இவன் சொன்னான், நீ ஏன் இப்படி நீ வெறித்து போயிருக்கிறாய் என்று சொன்னான். And when God called Samuel, it took 3 times for Eli to recognize that God is speaking. கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்ட போது அது 3 முறைக்கு மேலாகிவிட்டது இந்த ஏலி இந்த விஷயத்தை குறித்து அவனுக்கு அறிவிப்பதற்கு. God was going to judge severely the house of Eli. தேவன் மிக தீவிரமாக இந்த ஏலியினுடைய வீட்டாரை அவர் அழிக்க இருக்கிறார். And in 1 Samuel chapter 2 and verse 35, இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் God said, I will raise up unto me a faithful priest. அவர் சொன்னார், நான் எனக்காக உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன் என்று. And that was Zadok. அது சாதோக்கு. Now turn to 1 Kings chapter 2. நீங்கள் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். The last priest in the house of Eli was Abiathar. அந்த ஏலியினுடைய வம்சத்திலே அபியாத்தார் என்பதுதான் கடைசியான ஆசாரியன். 1 Kings chapter 2 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் and verse 27. அதிலே 27வது வசனம். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டான். Verse 35. அடுத்து 35வது வசனம். அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான். And God said about Zadok, இந்த சாதோக்கை குறித்து கர்த்தர் சொன்னது 1 Samuel chapter 2 and 35, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், I will build him a sure house. அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். He shall walk before my anointed forever. அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். In Ezekiel chapter 44, the sons of Zadok will be performing the priestly function in the millennial temple. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த சாதோக்கின் குமாரர்கள் அங்கே வரப்போகிற 1000 வருஷ அரசாட்சியில் இருக்க போகிற தேவாலயத்தில் அவர்கள் ஆசாரிய பணியை செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That means in the last 2000 years there were the sons of Zadok, and even now. அதனுடைய அர்த்தம் கடந்த 2000 ஆண்டுகளாக இன்னும் அவர்கள் சாதோக்கின் குமாரர்களாகவே இருக்கிறார்கள், இப்பொழுதும் கூட இருக்கிறார்கள். And they will perform in the millennial temple. அவர்கள் அந்த 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கும் ஆலயத்தில் ஊழியம் செய்வார்கள். Now all those who believe on the Lord Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்த அனைவரும், all those whose sins are washed in the precious blood, we are priests. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் அனைவரும் ஆசாரியர்கள். So let us be faithful priests. ஆகவே நாம் உண்மையுள்ள ஆசாரியர்களாக இருப்போமாக.
What did God say about the faithful priest? இந்த உண்மையான ஆசாரியனை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? 1 Samuel 2:35. 1 சாமுவேல் 2:35 Will do according to that which is in my heart and in my mind. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியன் என்று சொல்கிறார். So let us perform the thoughts of God's heart and fulfill the revelation of his thoughts towards us. ஆகவே நாம் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறவைகளை அறிந்து அதின்படி செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவோமாக. Let us be true worshippers and show forth the excellencies of Christ to others. நாம் உண்மையாகவே தொழுது கொள்கிறவர்களாக இருந்து கிறிஸ்துவினுடைய உன்னதமான காரியங்களை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So we have, first of all, in the dark days, the failure of the priesthood. ஆகவே முதலாவது அந்த இருள் நிறைந்த காலகட்டத்தில் இந்த ஆசாரியத்துவம் தோற்று போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In chapter 4, அடுத்து 4வது அதிகாரத்தில் we have the failure of the people. இந்த ஜனங்களுடைய தோல்வியை பார்க்கிறோம். In a sad spiritual condition, they were going to fight against the Philistines. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய துக்கமான இருள் நிறைந்த காலகட்டத்தில் பெலிஸ்தியர்களை எதிர்த்து இவர்கள் யுத்தத்திற்கு செல்கிறார்கள். And 4,000 died. அதிலே 4000 பேர் மடிந்து போனார்கள். But there was no exercise of heart in the presence of God as to why they suffered this defeat. ஆனால் இந்த தோல்வி அவர்களுக்கு ஏன் வந்தது என்று கர்த்தருடைய சமூகத்திலே தங்களுடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்த்து சோதித்தறியாமல் இருந்தார்கள். In Judges chapter 20, நாம் நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்தில் when they were defeated, they searched their heart in the presence of God as to why they suffered defeat. அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட போது அவர்கள் ஏன் தோற்று போனார்கள் என்ற காரணத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சோதித்து பார்த்தார்கள். But in chapter 4, there was no such exercise of heart. ஆனால் இங்கே 4வது அதிகாரத்தில் அப்படிப்பட்ட இருதயத்தை சோதித்தருகிற வேலையை இவர்கள் செய்ததாக பார்க்க முடிகிறதில்லை. They said, bring the ark of the covenant. அவர்கள் சொன்னார்கள், தேவனுடைய பெட்டியை கொண்டு வாருங்கள். And they were sure that with the ark of the covenant, they will win. அவர்கள் நினைத்தார்கள், நிச்சயமாக இந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தால் தாங்கள் வென்று விடுவோம் என்று. So the ark of the covenant was brought. ஆகவே தேவனுடைய பெட்டி கொண்டு வரப்பட்டது. They shouted with a great shout. அவர்கள் மகா பெரிய ஆரவாரம் செய்தார்கள். For a moment the Philistines were shaken. அங்கே ஒரு கண பொழுது பெலிஸ்தியர்களும் கூட நடுக்கம் கண்டார்கள். But they suffered a terrible defeat. 30,000 people were killed. ஆனால் இவர்கள் மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார்கள். 30,000 பேர் அன்றைக்கு விழுந்தார்கள். In our assemblies, we boast of the weekly observance of the Lord's Supper, a right thing to do. நாம் நம்முடைய சபைகளிலே நம்முடைய ஆண்டவருடைய அந்த பந்தியை நாம் அனுசரிக்கிறோம் என்ற விஷயத்தில் நாம் அதிகமாக பெருமிதம் கொள்கிறோம். சரி, அப்படி செய்வதும் ஒருவேளை சரிதான். The Lord's Supper is emblem of the person and work of Christ on the cross. கர்த்தருடைய பந்தியின் அந்த நினைவு கூறுதலின் சின்னமானது அவர் அந்த கிறிஸ்துவானவர் சிலுவையில் செய்த அந்த வேலையை நாம் நினைவு கூறுகிறதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சின்னம். But it's possible to observe in an unworthy way. ஆனால் அதை அபாத்திரமாக நாம் அனுசரிக்க எல்லா சாத்தியமும் உண்டு. We may eat from the bread, we may drink from the cup, and our thoughts far away from Calvary and all the sufferings the Lord endured for us. அந்த அப்பத்திலிருந்து அந்த பாத்திரத்திலிருந்து நாம் பங்கெடுக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் அதே வேளையிலே நம்முடைய இருதயமானதோ அது கர்த்தரை பற்றிய சிந்தனைகளிலிருந்து அது மிக தூரமாக இருக்கும். By mere outward observance won't excuse us from God's discipline. இங்கே இப்படிப்பட்ட வெளி தோற்றமாக மட்டுமே இதை அனுசரித்தல் என்பது தேவனுடைய அந்த தேவ பக்தியை ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே கொண்டு வராது. One of the sons of Eli was Phinehas. அந்த ஏலியின் குமாரரில் ஒருவன் பினேகாஸ். Now what a good name he had. அவனுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு பெயர் இருந்தது. But the Phinehas of the book of Numbers and the Phinehas of 1 Samuel, what a contrast
what a great difference. ஆனால் என்னாகமம் புஸ்தகத்தில் வரக்கூடிய பினேகாசுக்கும் இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வரக்கூடிய இந்த பினேகாசுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம். Having the same name and having a godly heritage is no guarantee of a true spiritual condition. நாம் நல்ல பெயர்களை தெய்வீக பெயர்களை வைத்திருப்பதோ அல்லது நல்ல முற்பிதாக்கள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பதோ ஒருபோதும் ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் சரியாக இருப்போம் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. That's not a guarantee of victory. அது ஒருபோதும் வெற்றிக்கு உத்தரவாதமாக இருக்காது. There must be a right corresponding spiritual condition. அதற்கு ஏற்றாற் போல நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமை நமக்கு காணப்பட வேண்டும். The second great failure was the demand of a king so that they might be like other nations. அடுத்த அவர்களுடைய வீழ்ச்சியானது தங்களுக்கு மற்ற ராஜ்யங்களைப் போலவே ராஜா வேண்டும் என்று அவர்கள் கோரினது அவர்களுடைய வீழ்ச்சிக்கு வித்திட்டது. It's a dangerous thing when we in the assemblies want to be like other denominations in Christendom. அதே போலவே ஆபத்தான காரியம் என்னவென்றால் நாம் கர்த்தருடைய சபையிலே இருக்கிற நாமும் கூட அங்கே சபையிலே மற்ற சபை பிரிவினர்களைப் போலவே நாமும் மாற வேண்டும் என்பது என்று நினைப்பது ஆபத்தை விளைவிக்கும். They wanted a visible king. அவர்கள் தாங்கள் காணக்கூடிய ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பினார்கள். God was their invisible king. தேவனே அவர்கள் காணக்கூடாத ஒரு ராஜாவாக இருந்தார். Now this required faith. இதற்கு விசுவாசம் அவசியம். God never failed them. He was faithful. தேவன் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு உண்மையுள்ளவராக அவர் இருந்தார். Christian life is a life of faith. கிறிஸ்தவ வாழ்க்கையானது விசுவாசத்தின் வாழ்க்கை. Christ is the head of the church. கிறிஸ்துவே சபையின் தலையாக இருக்கிறார். So let us not appoint man as a head whom we can look up to. ஆகவே ஒருபோதும் நாம் காணக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த தலைமைத்துவத்தை ஒருபோதும் நாம் நிறுவக்கூடாது, நாம் ஏற்படுத்தக்கூடாது. And then the third failure was the failure of the king. அடுத்து மூன்றாவது தோல்வியானது அது ராஜாவின் தோல்வி. Saul was the people's choice. சவுல் அவன் ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். He was goodly person. அவன் பார்ப்பதற்கு நல்ல மனுஷன். Taller than all others. அவன் மற்ற எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்தவன். From his shoulders upward, he was taller than all. அவன் எல்லாரை காட்டிலும் எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழாக அவர்கள் இருந்தார்கள். He was a brave warrior. அவன் மிக சிறந்த ஒரு பராக்கிரமசாலி. The woman sang, Saul had killed his thousands. இங்கே அந்த ஸ்திரீகள் பாடினார்கள் சவுல் கொன்றது 1000 என்று சொல்லி. But he was a man after the flesh. ஆனால் அவன் மாம்சத்தை தொடர்ந்து போன மனுஷன். In the beginning he was little in his own sight and God made him the king. அவன் துவக்கத்தில் அவன் தன் பார்வைக்கு தான் சிறியவனாக காணப்பட்டான். கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். But he became envious of David. ஆனால் பிற்பாடு அவன் தாவீதின் மேல் பொறாமை கொண்டான். And from that time it was a downward journey. அது முதற்கொண்டு அவனுடைய பாதை அது கீழ் நோக்கி சென்றது. Till he died at Mount Gilboa. அவன் கில்போவா மலையிலே கொல்லப்படும் வரைக்குமாக. The Philistines chopped off his head. அவனுடைய தலையை பெலிஸ்தியர்கள் வெட்டி எடுத்தார்கள். His problem was the head. அவனுடைய பிரச்சனை அவனுடைய தலை. The Philistines chopped off his head. அவனுடைய தலையை பெலிஸ்தியர்கள் வெட்டி போட்டார்கள். And God's thoughts about Saul is found in Hosea chapter 13 and verse 11. ஓசியா 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சவுலை குறித்து கர்த்தர் என்ன எண்ணி இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். I gave thee a king in mine anger and took him away in my wrath. நான் கோபத்திலே நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன், கோபத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். He rejected the word of God. அவன் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தான். And God rejected him from being a king. அவன் ராஜாவா இராதபடிக்கு தேவன் அவனை தள்ளி போட்டார். So in such a dark background, ஆகவே இந்த இருள் நிறைந்த பின்னணியிலே நாம் தேடும் போது the failure of the priesthood, அதாவது ஆசாரியத்துவம் வீழ்ந்து போன விஷயம், the failure of the people, ஜனங்களுடைய வீழ்ச்சி, the failure of the king, ராஜாவினுடைய வீழ்ச்சி, we have some beautiful bright
lights. மிக பிரகாசமான ஒளி கொடுக்கக்கூடிய விளக்குகளை இதன் மத்தியிலே பார்க்கிறோம். And as God helps us, we will meditate on 5 of them. அவர்களில் 5 பேரை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தியானிக்கலாம். First of all, we have Hannah and Samuel. முதலாவது நாம் பார்க்கிறோம் அன்னாளை குறித்தும் சாமுவேலை குறித்தும். And they illustrate to us the power of prayer. அவர்கள் நமக்கு எதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள் என்றால் ஜெபத்தின் வல்லமையை குறித்து காட்டுவதற்கு. The second we have in chapter 6, 2 cows. இரண்டாவது நாம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 2 cows. 2 மாடுகளை நாம் பார்க்கிறோம். As the people fail, but the 2 cows tell us of their devotion to duty. ஜனங்கள் தோற்று போனாலும் இந்த 2 மாடுகளும் அது அதற்கு கொடுக்கப்பட்ட வேலையில் எவ்வளவு உண்மையுள்ளவளாக இருந்தது என்று பார்க்கிறோம். They carried the ark of the covenant. அவைகள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனது. And paid the ultimate price. அது கடைசியிலே அது முற்றிலுமாக தன்னைத்தான் அர்ப்பணித்து கொடுத்தது. Laid down their life as a sacrifice. அவைகளுடைய அந்த ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தது. The 2 cows illustrates the devotion to the duty and paying of the ultimate price. இந்த 2 மாடுகளும் செய்தது அவைகள் தங்களுடைய பொறுப்பிலே எவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் தங்களுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு உதாரணமாகவும் இருக்கிறது. In chapter 14, அடுத்து 14ஆம் அதிகாரத்தில் we see about Jonathan and his armor bearer. நாம் யோனத்தானை குறித்தும் அவனுடைய ஆயுததாரியை குறித்தும் நாம் பார்க்கிறோம். The rich reward of challenging the enemy. அதாவது சத்துருக்களுக்கு சவாலாக இருப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரதிபலனை குறித்து நாம் பார்க்கிறோம். We face enemies. நாம் சத்துருக்களை எதிர்கொள்கிறோம். But like Jonathan and his armor bearer, we should challenge the enemy. நாம் இந்த யோனத்தானை போலவும் அவனுடைய ஆயுததாரியை போலவும் சத்துருக்களுக்கு சவால் விட வேண்டும். And then we read about David. அதற்கு அப்புறம் நாம் தாவீதை குறித்து பார்க்கிறோம். In Hebrews chapter 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் Through faith and patience we inherit the promises. நாம் நம்முடைய வாக்குத்தத்தங்களை பொறுமையோடும் விசுவாசத்தோடும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். So in David we see the lesson of faith and patience. ஆகவே இந்த தாவீதினுடைய விஷயத்தில் விசுவாசத்தை குறித்தும் பொறுமையை குறித்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம். And the 5th bright light is Abigail in chapter 25. அடுத்து 5வது பிரகாசமான ஒளி நாம் அபிகாயில் குறித்து நாம் பார்க்கிறோம். And Abigail tells us of the ornament of a meek and quiet spirit, which in the sight of God is of great price. அங்கே அந்த அபிகாயினுடைய விஷயத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சாந்தமான ஆபரணமாக கர்த்தருடைய சமூகத்திலே பிரகாசமாக எரியக்கூடிய ஒரு விளக்காக அவளுடைய குணாதிசயங்களை நாம் காண்கிறோம். The ornament of a meek and quiet spirit. அதாவது சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு ஆவியுடையவளாக பார்க்கிறோம். So first of all, let us look at Hannah and Samuel, the power of prayer. ஆகவே முதலாவது நாம் பார்க்கலாம் அன்னாள் மற்றும் சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து ஜெபத்தினுடைய வல்லமை. In chapter 1, one of the lessons that we can learn is this. நாம் முதல் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களில் ஒன்று இது. When God wants to do a mighty work, தேவன் மிகப்பெரிய வேலையை செய்ய விரும்பும் போது he will first bring us to the end of our resources. அவர் முதலாவது நமக்கு இருக்கக்கூடிய வளங்களுக்கு ஒரு தடுப்பை அல்லது அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். Or in the language of Psalm 107, about the sailors, he will bring us to our wits' end. அதாவது சங்கீதம் 107 நாம் பார்க்கிறோம், அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மொழிநடை, அவர் நம்மை கடையாந்திரங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். All their wisdom is swallowed up. எல்லா அவர்களுடைய ஞானம் எல்லாம் அது விழுந்து போகும். Now look at Hannah. இப்பொழுது அன்னாளை பாருங்கள். She had no children. அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. The Lord shut her womb. அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். The adversary provoked her to make her fret. அவளுடைய அந்த
அவளுடைய the adversary, அவளுடைய enemy, அந்த சத்ருவோ அவளுடைய அந்த சத்ரு அவளை அவளை பேசக்கூடாதபடிக்கு அவளை நெருக்கினாள், அவளை பலட்சியப்படுத்தினாள். so she was in a very difficult situation. ஆகவே மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையிலே அவள் இருந்தாள். Sometimes the Lord also puts us in difficult situations. சில வேளைகளிலே கர்த்தரும் கூட நம்மை கஷ்டமான சூழ்நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். John chapter 6, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் there were 5,000 men 5000 ஆட்கள் இருந்தார்கள், beside women and children. அங்கே பிள்ளைகளும் ஸ்திரீகளையும் தவிர. So the Lord asked Philip, ஆகவே கர்த்தர் பிலிப்பினிடத்திலே கேட்டார், from whence shall we buy the bread to feed them? அப்பொழுது ஆண்டவர் கேட்டது, இவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு எங்கே அப்பத்தை வாங்கலாம் என்று. This he said to prove Philip. இது அவர் சொன்னது இந்த பிலிப்புவுக்கு நிரூபிக்கும்படிக்கு சொன்னார். The Lord knew what he will do. அங்கே அவன் என்ன செய்வான் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். See, the Lord brings us to difficult situations. பாருங்கள், ஆண்டவர் தான் நம்மை கடினமான சூழ்நிலைகளுக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். He knows the solution to the problem. அவருக்கு தெரியும் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று. He is testing us how we react. அவர் நாம் எவ்விதமாக நடந்து கொள்கிறோம் என்று நம்மை சோதிப்பார். Trials will come. இங்கே நிச்சயமாக சோதனைகள் வரும். How we respond to the trial is important. அந்த பரீட்சையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது முக்கியம். So what did Hannah do? ஆகவே அன்னாள் இப்பொழுது என்ன செய்தாள்? She prayed. She could pray. அவள் ஜெபம் பண்ணினாள். She cast her burden upon the Lord. அவள் தன்னுடைய பாரத்தை கர்த்தரிடத்தில் வைத்தாள். She fasted. She wept. அவள் உபவாசித்தாள். அவள் அழுது மன்றாடினாள். She made a vow. அவள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். Her prayer was not an empty formalism. அங்கே அவளுடைய ஜெபமானது ஒரு வெறுமனே ஒரு வெறுமையாக இருந்த ஒரு பேரளவிலான ஜெபம் அல்ல. Her lips moved. அவளுடைய உதடுகள் அசைந்தது. Her voice was not heard. அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை. She spake in her heart. அவள் தன்னுடைய இருதயத்தில் பேசிக் கொண்டிருந்தாள். John Bunyan said like this. ஜான் பனியன் விதமாக சொன்னார், when thou prayest, நீங்கள் ஜெபிக்கும் போது let thy heart be without words rather than thy words without heart. உங்களுடைய இருதயமானது வார்த்தை இல்லாமல் இருக்க வேண்டும், உங்களுடைய வாயானது இருதயம் இல்லாமல் இருப்பதை காட்டிலும். Yes, she prayed with a broken heart and contrite spirit. ஆம், இவள் நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட ஆவியோடும் ஜெபித்தாள். And God will not despise a broken heart. தேவன் ஒருபோதும் உடைந்த இருதயம் உள்ளவர்களை புறக்கணிக்க மாட்டார். She was misunderstood by Eli. அவள் ஏலியால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாள். But her reply was gentle and polite. ஆனால் இவளுடைய பதிலோ மிகவும் மென்மையானதாகவும் அது பொறுமையாகவும் இருந்தது. Eli as God's representative, ஏலி தேவனுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறான். in chapter 1 verse 17, நாம் முதல் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். Eli answered and said, go in peace. ஏலி சொன்னார், அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ. The God of Israel grant thee thy petition thou hast asked of him. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். She believed and she was no more sad. அவள் விசுவாசித்தாள், அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. So if we want our prayers to be effective, ஆகவே நம்முடைய ஜெபமும் கூட இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டுமானால் we must pray like the publican. நாம் அந்த 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 பப்ளிக்கனை போல, அதாவது அந்த வரி வசூல் செய்பவனை போல நாம் ஜெபிக்க வேண்டும். He would not look up. அவன் ஒருபோதும் தன்னுடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் He beat his chest. அவன் தன்னுடைய இருதயத்தை அடித்துக் கொண்டு, God be merciful to me the sinner. தேவனே பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான். We should pray with a broken heart. அவனை போல அந்த ஆயக்காரனை போல நாம் இருதயம் நொறுங்கி ஜெபிக்க வேண்டும். And pray believingly. அதை நாம் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். Now turn to the Gospel of Mark. இப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்திற்கு திருப்பலாம். Chapter 11 11ஆம் அதிகாரம் and verse 24. 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது
எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Yes, we should pray believingly. நாம் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். There was little Abigail who attended the assembly where George Mueller attended in Bristol in England. இங்கிலாந்து தேசத்தில் பிரிஸ்டலிலே ஜார்ஜ் முல்லர் அவர்கள் போய் கொண்டிருந்த அந்த சபையிலே ஒரு சிறு பிள்ளை அபிகாயில் என்று சொல்லக்கூடிய பிள்ளையும் கூட வந்து கலந்து கொண்டாள். Her father was one of the elders of that assembly along with George Mueller. ஜார்ஜ் முல்லரோடு கூட சேர்ந்து இந்த சிறுமியினுடைய தகப்பனாரும் கூட மூப்பரில் ஒருவராக இருந்தார். And one day she came, she was a little girl, and one day she came to George Mueller and said, I wish God will answer my prayer like yours. அப்பொழுது ஒரு நாள் அவள் வந்து ஜார்ஜ் முல்லரை பார்த்து சொன்னாலாம், நீங்கள் செய்யக்கூடிய ஜெபத்தை கர்த்தர் கேட்பது போலவே என்னுடைய ஜெபத்தையும் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று. Mueller said he will. அப்பொழுது முல்லர் சொன்னார், ஆம் நிச்சயம் அவர் கேட்பார் என்று. Then he took Abigail upon his knees. அப்புறம் அந்த அபிகாயிலை தன்னோடு கூட அவர் எடுத்துக்கொண்டு and asked her to repeat God's promise in Mark chapter, the portion we read. நாம் வாசித்த இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள அந்த வசனத்தை இவர் சொல்ல அந்த அபிகாயிலும் திரும்ப சொல்லும்படிக்கு கேட்டுக்கொண்டார். What things soever you desire, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, when you pray, நீ ஜெபிக்கும் போது believe that you receive them, நீ அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசி, and you will have them. அப்பொழுது உனக்கு உண்டாகும். He explained to her the meaning of those words in a way the little child can understand. அந்த சிறு பிள்ளை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக மிக எளிமையான நிலைமையிலே அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தையும் அவர் சொல்லிக் கொடுத்தார். Then George Mueller told her, அப்புறம் ஜார்ஜ் முல்லர் சொன்னார், now Abby, what is it you want to ask God for? இப்பொழுது அபியின் இடத்துல கேட்டார், அபி இப்பொழுது கர்த்தர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று. And she said, some wool. அப்பொழுது அவள் சொன்னாலாம், எனக்கு சில விதமாக நூல் வேண்டும் என்று, அதாவது உள்ளன் வேண்டும் என்று. She liked knitting, so she said some wool. அந்த நூலை வைத்து அவள் தைப்பதற்கு மிகவும் ஆர்வமுடையவர், ஆகவே நூல் வேண்டும் என்று கேட்டாள். So George Mueller said, now you repeat what I say. அப்பொழுது ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், இப்பொழுது அப்படியானால் நான் சொல்லுகிறதே நீ திரும்ப சொல் என்று. Please God, send Abby some wool. அப்பொழுது தயவு செய்து ஆண்டவரே அபிக்கு சில நூல்களை நீர் அனுப்பும் என்று. And jumping down, Abigail ran to the garden to play. அதற்கப்புறமாக அவருடைய மடியிலிருந்து அவள் ஓடி போய் அந்த தோட்டத்தில் விளையாடும்படி சென்று விட்டாள். She believed that the wool will come. அந்த நூல் அவளுக்கு கிடைக்கும் என்று அவள் நம்பி அவள் ஓடி போனாள். Then suddenly she thought, திடீரென்று அவள் விதமாக நினைத்தாலாம், she did not tell God what kind of wool she wanted. அங்கே எப்படிப்பட்ட நூல் வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நான் சொல்லவில்லையே என்று அவளுக்கு யோசனை வந்தது. So she ran back to George Mueller and said, I want to pray. அப்புறம் மீண்டுமாக ஜார்ஜ் முல்லர் இடத்திலே வந்து அவள் சொன்னாலாம், நான் மீண்டுமாக ஜெபிக்க விரும்புகிறேன் என்று. George Mueller said, now my dear Abby, I'm little busy now, not now. அப்பொழுது ஜார்ஜ் முல்லர் சொன்னார், அபி இப்பொழுது நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இப்போ வேண்டாம், அப்புறம் நாம் செய்யலாம் என்று. Abby said, I forgot to tell God what kind of wool I should get. அப்பொழுது அபி சொன்னாலாம், நான் ஆண்டவரிடத்திலே எப்படிப்பட்ட நூல் வேண்டும் என்று சொல்ல மறந்துவிட்டேன் என்று சொன்னாலாம். Yeah, Mueller said that is right. We should be definite in our prayer. அப்பொழுது முல்லர் சொன்னாராம், ஆம் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும்போது அந்த விஷயத்தை மிக குறிப்பாக கேட்க வேண்டும் என்று. So Abigail prayed, oh God, send me some variegated wool, that is wool of different colors. அதற்கப்புறம் அவள் ஜெபித்தாள், ஆண்டவரே எனக்கு பல்வேறு நிறமுடைய நூல்கள் வேண்டும் என்று கேட்டாளாம். And next morning, அடுத்த நாள் காலையில் the postman brought a packet. அந்த போஸ்ட்மேன் தபால்காரர் ஒரு பாக்கெட்டை கொண்டு வந்தார். And her joy knew no bounds. அங்கே அவளுடைய அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. There was a packet containing variegated wool, wools of different colors. அங்கே அந்த பாக்கெட்டிலே அந்த அநேக நிறமுடைய பல வர்ண அந்த நூல்கள் உள்ளே இருந்தன. Her Sunday school teacher remembered that she likes knitting
அவளுடைய அந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியை அவர்களுக்கு திடீரென்று ஞாபகம் வந்ததாம் இந்த சிறுமிக்கு தைப்பது என்றால் மிகவும் பிடிக்கும் என்று. And she also knew that she liked knitting. அதே போல இவளுக்கு தைப்பது Sorry, I mentioned that. And she also knew that her birthday was near. அதே போல அவர்களுக்கு ஞாபகம் வந்தது இந்த சிறுமியுடைய பிறந்த நாள் சீக்கிரத்தில் வருகிறது என்று. But she did not know the exact date of her birthday. ஆனால் இவளுடைய பிறந்த தேதி சரியாக அவர்களுக்கு ஞாபகம் இல்லை. So she purchased some wool and sent it to her. ஆகவே அவர்கள் சில நூல்களை விலைக்கு வாங்கி அதை இவளுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். And send it not on her birthday, but to show her how God came on the right day to show her God answers prayers. பாருங்கள், அவளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அது வரவில்லை, ஆனால் அது யதார்த்தமாக கர்த்தர் இவளுடைய ஜெபத்தை கேட்ட அந்த பதிலுக்கு ஒரு உதாரணமாக அது கேட்ட உடனே அவளுக்கு கிடைத்தது. Samuel means asked of God. சாமுவேல் என்றாலே நான் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்ற அர்த்தம். Yes, Samuel, the very name means God is a God who answers prayer. இங்கே சாமுவேல் என்ற பெயருக்கு அர்த்தமே இங்கே தேவன் அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவன் என்பதாகும். Ask and you shall receive. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். That your joy may be full. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. Whatever Esther asked, எஸ்தர் என்ன கேட்டாலோ the king gave her. ராஜா அவளுக்கு கொடுத்தான். What is your petition? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? It shall be given to you. அது உனக்கு கொடுக்கப்படும். What is your request? உன்னுடைய வேண்டுதல் என்ன? It shall be given to the half of the kingdom. அது ராஜ்யத்தின் பாதியாக இருந்தாலும் உனக்கு கொடுக்கப்படும். And the Lord Jesus said, whatever you ask in my name. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ I will do it. அதை நான் செய்வேன். The Father may be glorified in the Son. பிதாவானவர் குமாரனில் மகிமை அடையும்படிக்கு அப்படி செய்வேன். But so often our prayers are one-way traffic. ஆனால் அநேக வேளையிலே நம்முடைய ஜெபமானது அது ஒரு வழி பாதை பிரயாணம் போல இருக்கிறது. We want God to do whatever we ask. நாம் என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை ஆண்டவர் செய்யும்படிக்கு விரும்புகிறோம். But we don't want to do what God asked us to do. ஆனால் தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்ய நாம் விரும்புகிறதில்லை. Isn't that true? அது உண்மை அல்லவா? We want God to answer our prayers. நம்முடைய ஜெபத்தை எல்லாம் தேவன் கேட்டு அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். We want God to do whatever we ask him. நாம் என்னவெல்லாம் அவரிடத்தில் கேட்கிறோமோ அது எல்லாம் ஆண்டவர் செய்துவிட வேண்டும். But we don't want to do what God wants us to do. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை செய்ய நாம் விரும்புகிறதில்லை. If you abide in me, நீ என்னிடத்தில் நிலைத்திருந்தால், and my words abide in you, என் வார்த்தை உங்களிடத்தில் நிலைத்திருந்தால், you shall ask what you will, நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ it shall be done to you. அது உங்களுக்கு செய்யப்படும். May the Lord teach us to pray. தேவன் நாம் ஜெபிக்கும்படிக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. There was a man called Robert Evans. ராபர்ட் ஈவான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். He lived in Ireland. அவர் அயர்லாந்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். And he prayed for 11 years that God will send a mighty revival. அவர் மிக பெரிய ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி 11 ஆண்டுகள் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். His health was affected. அவருடைய உடல்நலம் அதனால் பாதிக்கப்பட்டது. But that 11 years of prayer resulted in a mighty revival. More than 1 lakh people were saved. ஆனால் அவருடைய 11 ஆண்டுகால ஜெபத்தின் பலனாக மிகப்பெரிய எழுப்புதல் உண்டானது. அப்பொழுது அதன் மூலமாக 1 லட்சம் ஆத்துமாக்களுக்கு மேலாக ரட்சிக்கப்பட்டார்கள். Hannah and Samuel illustrates the power of prayer. இந்த அன்னாளும் சாமுவேலும் ஜெபத்தின் வல்லமைக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். May the Lord teach us to pray. தேவன் தாமே நாம் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. May God bless these words to our heart. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக.